திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகரின் பின்னலாடை நிறுவனத்தின் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகர் மாவட்ட இந்து முன்னணி பொருளாளர் சண்முகம் என்பவர் குப்பிச்சிபாளையம் பகுதியில் பின்னலாடை நிறுவனம் நடத்தி வருகிறார். நேற்று நள்ளிரவு அந்த பின்னலாடை நிறுவனத்தின் பின்புறம் வந்த மர்ம நபர்கள் சிலர் நிறுவனத்தின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினர். நிறுவனத்தில் இரவு பணியில் இருந்தவர்கள் உடனடியாக தீயை அணைத்து அந்த மர்ம நபர்களை பிடிக்க முயற்சித்தனர். நிறுவனத்தின் வாயில் கதவை பூட்டிய மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் போலீசார் அங்கு ஆய்வு செய்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 மணிக்கு பார்த்தோம்னா ஜன்னலிருந்து பெட்ரோல் தெளிச்சிருக்காங்க. தெளிச்சோடனே சும்மல் வந்து என்ன சும்மல் வருதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது ஒரு பையன் வந்து தெளிச்சிட்டு இருந்தான். தெளிச்சிருக்கும் போது டக்குன்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், என்றா பண்ணுறேன்னு சொல்லிட்டோன்னே அவன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு பற்ற வச்சு போட்டு போயிட்டான். நாங்கள் வெளியே வந்து பார்க்கணுன்னா கேட்டு பூட்டி கிடந்துச்சு. சரி என்ன கேட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபயர் அணைச்சிட்டு மறுபடியும் போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து. திருப்பூரில் இந்து முன்னணி நிர்வாகி சண்முகத்தின் பின்னலாடை நிறுவனம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், இந்து முன்னணி நிர்வாகி நிறுவனத்தின் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கு. இந்த பெட்ரோல் குண்டுகள் எப்போது வீசப்பட்டது? தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? வணக்கம் மாலதி. அதாவது திருப்பூர் மாநகர மாவட்ட இந்து முன்னணி பொருளாளராக இருப்பவர் சண்முகம். இவர் திருப்பூர் உகாயனூர் சாலையில் குப்பிச்சிபாளையம் பகுதியில் சண்முகவேல் நிட்டிங் பின்னலாடை நிறுவனத்தை நடத்தி வரார். இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 1 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பின்னலாடை நிறுவனத்தின் பின்புறம் உள்ள ஜன்னல் வழியாக பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி அதை ஜன்னல் வழியாக போட்டு தீயை பற்ற வைத்துள்ளனர். உடனடியாக இரவு வேளையில் இருந்த பணியாளர்கள் தீயை அணைக்க முயற்சித்ததோடு மர்ம நபர்களை பிடிக்க வெளியே வரும்போது முன்பக்க வாயிலை பூட்டு போட்டு சாவியை எடுத்து சென்றுள்ளனர். இதனால் அவர்களை பிடிக்க முடியாமல் அங்குள்ள தீயணைக்கும் கருவிகளை பயன்படுத்தி தீயை மட்டும் அணைத்த பணியாளர்கள் உடனடியாக அங்குள்ள காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கதிர்வேல், தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்று கூறினர். தற்போது என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகிறது? மர்ம நபர்கள் குறித்து ஏதேனும் துப்பு கிடைத்துள்ளதா? அதாவது இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு நடந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் நடந்த பின்னலாடை நிறுவனத்தின் வாயிலில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்துள்ளது. அந்த கண்காணிப்பு கேமராக்களில் மர்ம நபர்கள் குறித்த ஏதேனும் தடயங்கள் கிடைக்கிறதா மற்றும் கைரேகை ஆகியவற்றை பல்லடம் போலீசார் சோதனையிட்டு வருகின்றனர். நன்றி கதிர்வேல்.